கடந்த 2 நாட்களாகவே தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல கனமழை பதிவாகிட்டு இருக்கு. இதற்கான முதற்கட்ட காரணம் என்ன? குறிப்பாக பார்த்தோன்னா வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவானது. இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? அதாவது இந்த வரக்கூடிய அந்த ஒரு வாரம் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் புதிய காற்று சுழற்சி உருவாகியிருக்கு. இந்த காற்று சுழற்சியின் விளைவாக மேற்கு திசை காற்று குவிதல் கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் விழும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக நேற்று வரை உள் மாவட்டங்களில் மட்டும் பதிவான மழைப்பொழிவு இன்றைய தினம் முதல் செப்டம்பர் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்கள்லையும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் இன்று முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். இன்றைய தினம் செப்டம்பர் 11ஆம் தேதி வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என பரவலாக அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம்.